அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சைனா ஸ்டிச். இது பார்த்திங்கன்னா சைனா ஸ்டிச்சுங்கிறது ஒரு ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம அந்த அவுட்லைனில் வச்சு அது மேலே எம்ப்ராய்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்டிச்சு. இதுக்கு எந்த ஒயர் யூஸ் பண்ணுறோன்னா ஜப்பான் ஒயர்னு சொல்லுவாங்க. கடையில் கேட்டிங்கன்னா ஜப்பான் ஒயர்னு கொடுப்பாங்க. அந்த ஒயரை வச்சு இந்த அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வச்சு தச்சுட்டு அது மேலே ஒரு சாட்டின் ஸ்டிச்சு போடுறது தான் இந்த ஸ்டிச்சோட ஸ்பெஷாலிட்டி. அது எம்போஸ்டாக தெரியும். நம்ம இப்போ இந்த ஒயரை வச்சு நம்ம அது மேலே நம்ம சாட்டின் போடும்போது அது தனியாக ஒரு எம்போஸ்டு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம மிஷின்லேயே கூட இந்த ஒயரை நம்ம அந்த அவுட்லைனில் வச்சு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம தையல் போடலாம். இல்லாட்டி இன்னொரு இது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு கை ஊசி வச்சு இந்த ஒயர் அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கை ஊசி வச்சு கூட தச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நான் மிஷினில் செஞ்சு காட்டுறேன். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கை ஊசியிலே நம்ம இந்த அவுட்லைனை கையில் வச்சுட்டு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அது மாதிரி பண்ணுங்கள் நீங்கள். பாருங்கள், இப்போ கை ஊசி வச்சு நான் பண்ணுறேன். அது எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு மிஷினில் பண்ணுறது. ஊசி கையில் நகத்தில் இறங்கிடுமோன்னு ஒரு பயமாக இருந்துச்சு. அதனால் இப்போ கை ஊசி வச்சு தான் நான் பண்ணுறேன். நீங்களுமே அது மாதிரி நம்ம கையில் வச்சு இதை அந்த ஜப்பான் ஒயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது கை ஊசி வச்சு தைச்சிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அவுட்லைன் ஃபுல்லாக ஜப்பான் ஒயரை கை ஊசி வச்சு நான் ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக நான் தைச்சிட்டேன். தச்சுட்டு அது மேலே நான் சாட்டின் போடுறேன். அப்படி போடும்போது அந்த இது நல்லா எம்போஸ்டாக தனியாக தெரியும். இந்த ஸ்டிச்சுக்கு எதனால் சைனான்னு பேர் வந்துச்சுன்னு தெரியல. நான் கிளாஸு போன மேம் மீனா மேம் எனக்கு அப்படி தான் இந்த ஸ்டிச்சுக்கு சைனான்னு தான் எனக்கு பேர் சொன்னாங்க. அப்படி தான் நாங்கள் ஆல்பத்துலேயும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இது அவுட்லைனை நல்லா தனியாக ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக எம்ப்ராய்டரி. இது அவுட்லைன் ஃபுல்லாக தனியாக அப்படி எம்போஸ்டாக தெரியும். இப்போ உள்ளே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நார்மல் சாட்டின் ஃபில்லை வச்சு ஃபில் பண்ண போகிறேன். இப்போ போடுறது சாதாரண ரன்னிங் ஸ்டிச்சு. இப்போ உள்ளே ஃபில் பண்ணுறோம். இது ஃபில்லிங் டபுள் கலரில் ஃபில் பண்ண போகிறேன். அதனால் குட்டை நெட்டை தையல் மாதிரி கொஞ்சமாக போட்டுட்டு நடுவில் ஒரு லைட் கலரை கொடுக்க போகிறேன்.
இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா இது நான் ஆல்பத்துக்காக நான் முன்னாடி போட்டது. இதில் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக தெரியும். அவுட்லைன் வந்து நல்லா எம்போஸ்டாக இருக்கும். உள்ளே வந்து சாட்டின் ஃபில் வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கும். அதுதான் இந்த ஸ்டிச்சோட ஸ்பெஷாலிட்டி. வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.